ஃப்ரெண்ட்ஸ், அழகிய அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல மலர் இருந்துட்டு அத்தையோடைய நிலைமைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு மாதிரின்றாங்க. உண்மையிலேயே எனக்கு அவங்களுடைய நிலைமை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா தாங்க இருக்குன்றாங்க. எப்படி இந்த வீட்ல இருக்கிறவங்களால இப்படி சுயநலமா யோசிக்க முடியுதுன்னு தெரியலன்றாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாவே இல்ல போலன்றாங்க. இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா அத பார்த்துட்டு இவங்க சாதாரணமா இருக்காங்க. என்ன ஜென்மங்களோ தெரியல இவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம உடனே காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணுங்க அப்படின்ட்டு மதி சொல்றாங்க. சரி மதி போலாம் அப்படின்றாங்க. கண்டிப்பா அத்தை உடம்புல என்ன ப்ராப்ளம்ன்றது எல்லாமே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றாங்க. இப்படியே விட்டா அப்புறம் ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்றாங்க. இப்படியெல்லாம் அத்தையை விடக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத நம்ம ஹாஸ்பிட்டல் மூலமா போய் செக் பண்ணிக்கலான்றாங்க. சரின்றாங்க. ஆனா இந்த இடத்துல லைட்டா அவங்களுக்கு தலைவலி எல்லாம் சரியாயிடும். அப்புறம் எந்திரிக்கிறாங்க. மதியம் எந்திரிப்பு ஓகேவா உங்களுக்கு, இல்ல ஆஸ்பத்திரி போலாமான்றாங்க. இல்ல இல்ல பரவாயில்லன்றாங்க. ரொம்பவே நன்றி மதின்றாங்க. நீ மட்டும் சரியான நேரத்துல எனக்கு தண்ணி சுடுதண்ணி வச்சு கொடுத்து மாத்திரை கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு தலைவலி சரியா இருக்காது. சரியா எனக்கு தைலமெல்லாம் போட்டு விட்டா அப்படின்ட்டு மதிக்கு நன்றி சொல்றாங்க ராஜலட்சுமி. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.